சர்மிளா, திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதே போல வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவின் தேர்தல் வெற்றியை எதிர்த்தும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி முதலமைச்சர் விஜய் தரப்பிலும் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் தேர்தலை அந்த மனுக்களை நிராகரிக்க கோரும் மனு மீது மனுவை தாக்கல் செய்வதற்கு தங்களுக்கு 2 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரப்பட்டது. அவ்வாறு கோருவதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் 2 வார காலம் அவகாசம் அளிக்க முடியாது, வரும் 27ஆம் தேதி நாளை மறுதினத்திற்குள் நீங்கள் பதில் மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் வழக்குகளை 6 மாதத்திற்கு மேல் விசாரணை இல்லாமல் நிலுவையில் வைத்திருக்க முடியாது என்பதால் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்றால் உடனடியாக பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தரப்புக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கும் உயர்நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரி புதிய மனு தாக்கல் செய்த போது அவகாசம் அளிக்க முடியாது, 27ஆம் தேதிக்குள் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எச்சரிக்கை விடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் வழக்குகளை 6 மாதங்களில் விசாரிக்க வேண்டிய நெருக்கடி இருப்பதால் கால அவகாசம் அளிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மனுதாரர் தரப்பில் 2 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் முதல் உத்தரவின்படி நாளை மறுதினத்திற்குள் அந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், 2வது உத்தரவாக கால அவகாசம் இந்த வழக்கில் வழங்க முடியாது, தேர்தல் தொடர்பான வழக்கு என்பதால் கால அவகாசம் கேட்பது தவறு என்றும், அவ்வாறு 2 நாட்களுக்குள் நீங்கள் பதில் மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றால் முதலமைச்சர் விஜய்க்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சர்மிளா.